ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசிக்கு தான். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 3 வருஷமாக வந்து பட்டாசு கடை போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம பட்டாசு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக சிவகாசி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம சிவகாசிக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற எல்லா ஷாப்புமே பட்டாசு கடை தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா கிராக்கர்ஸ். இங்கேயும் வந்து நாங்கள் பட்டாசு வாங்குவோம். ஸோ நாங்கள் வந்து 4 o'clock தான் இங்கே வந்து ரீச் ஆனோம். ஆனால் நாங்கள் இன்னும் சாப்பிடலை. சரி, ஃபஸ்ட்டு போய் நம்ம சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கடைக்காக போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. ஸோ என்னென்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா நான், ரொட்டி, பன்னீர் பட்டர் மசாலா, சில்லி சிக்கன் கிரேவி இதெல்லாம் வாங்கினோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட் நாங்கள் வந்து வேல் ட்ரேட்ஸ் போனோம். அங்கே எதுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே நிறைய பட்டாசுகள்லாம் இருக்குது. பட் நாங்கள் இங்கே வந்து பட்டாசு வாங்க மாட்டோம். பட்டாசு வாங்க மாட்டோம் மீன்ஸ் நார்மலான பட்டாசுலாம் வாங்காமல் கிஃப்ட் பாக்ஸ் மட்டும்தான் நாங்கள் இங்கே வாங்குவோம். கிஃப்ட் பாக்ஸ் வந்து நல்லா ப்ரீமியமான குவாலிட்டியில் ஒவ்வொன்றுமே சூப்பராக குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இங்கே வந்து வாங்குவோம். இது வந்து இவங்களுடைய புது கடை அண்ட் இவங்க கடைக்கு ஒட்டி பக்கத்துலேயே இவங்களுடைய பழைய சின்ன கடையுமே இருக்குது. ஸோ இதுதான் அது வேல் ட்ரேடர்ஸ். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கிராக்கர்ஸ்லாம் இருந்தது. நம்ம யூனிக் நித்யஸ்ரீ சேனலுக்கு ஏற்ற மாதிரி யூனிக்கான கிராக்கர்ஸுமே அங்கே நிறையா இருந்தது. ஸோ பழசுமே நிறையா இருந்தது. அதனால் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக புதுசாக வந்திருக்கும் இல்லையா, அதை மட்டும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் சுற்றி நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இப்போ புதுசாக வந்தது தான். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து பாருங்கள். நான் வந்து நொய்னு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் நொய்னு பேசினா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே சிங்சன்லலாம் பட்டாசெல்லாம் இருந்தது, நிறைய டிஃப்ரெண்ட்டானது இந்த தடவை நான் பார்த்தேன். அண்ட் இந்த வாட்டர் கோயின்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கையெல்லாம் வைக்கலாம். ஸோ நம்மளோட கடையிலையுமே இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும். வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம வந்த இடம் தான் RSR. ஸோ இங்கேயுமே நிறைய பட்டாசுலாம் இருக்கும். நான் ஆர்வ கோளாறில் இறங்கி அங்கே மழை பெஞ்சதுனால ஈரமாக இருந்தது, அதில் போய் சதக்குன்னு காலை மிதிச்சிட்டேன். ஒரு மாதிரி சதக்குனே இருந்தது. சரி, நம்ம மேலே போயிட்டு கால் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு லிஃப்ட்டில் ஏறி போயாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற லிஃப்ட்டில் தான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இப்போ கூட நான் வந்து எங்கள் அப்பா கூட போகிறதுனால ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக குதூகலமாக தான் இருப்பேன். ஆனால் நீங்கள் பார்த்த அந்த வீடியோவில் நான் மட்டும் தனியாக தான் வந்திருப்பேன். நான் வந்து உள்ளேயே மாட்டிக்கிட்டேன். அதனால தான் நான் பாதியிலேயே டக்குன்னு வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி மாட்டினேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். ஸோ ஒரு வழியாக மேலே வந்து இறங்கியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சைட்லேயே ரெஸ்ட் ரூம் இருக்குது. சரி, முதல்ல போய் காலை கழுவிட்டு வந்துடுவோன்னு வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா திங்ஸ் வந்து இருக்கும் RSRல. பட் சாம்பிளுக்கு கொஞ்சம் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களுடைய லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஏன்னா இங்கே சாம்பிளில் வச்சுருக்கிறது சும்மா ஷோகேஸில் வச்ச மாதிரி கொஞ்சம் தான் வச்சுருப்பாங்க. அதனால தான் ஸோ அந்த லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டலான்னு நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து லைவாகவும் காட்டுறேன் அவங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் வச்சுருக்காங்கன்னு. கொஞ்சமான திங்ஸ் தான் இருக்குது. அண்ட் இந்த எல்லா திங்ஸுமே நம்ம கடையிலையும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்த இடம் தான் நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் இல்லையா, ஸ்ரீ கிருஷ்ணா கிராக்கர்ஸ். இங்கே வந்தோம். இங்கே வந்துட்டு கொஞ்சம் நிறையவே நம்ம திங்ஸ் எல்லாம் இங்கே வாங்கினோம். நான் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து பேக் சைடு, இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு. வாங்கினோம் நிறைய திங்ஸு. அதில் வந்துட்டு நமக்கு ஒரு 3 திங்ஸ் வந்து சாம்பிளுக்கு வெடித்து காமிச்சாங்க. அதில் ஒரு சின்ன பிக் தான் வந்து இது. ஸோ ஒரு 3 இது வெடித்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3மே நான் வந்து ஷார்ட்ஸாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உண்மையிலேயே வந்து நம்ம கடையில் சேல் பண்ணுற பட்டாசு எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாகவும் அண்ட் தென் நல்லா பிராண்டடான பட்டாசு கடையில் தான் நம்ம வாங்குகிறோம். நீங்களே பாருங்கள் இந்த புஸ்வானம் எவ்வளோ ஹைட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வாங்குகிற ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியானதும் அண்ட் பிராண்டடானதும் தான். ஸோ அடுத்து நம்ம கிருஷ்ணாக்கு டாட்டா பாபாய் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் சாப்பிட்ணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இந்த கடைக்கு தான் வந்தோம். இந்த கடையோட பேர் எனக்கு மறந்து போச்சு வீடியோ எடுக்காததுனால. அப்புறம் அங்கே குட்டி நாய் 2 சண்டை கட்டிகிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு உள்ளே வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனக்கு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டாட்டா பாபாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம கடையோட லொக்கேஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய் லிட்டில்